ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் எஸ்ஜேகே ரெஸ்லிங் நம்பர். ஸோ நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் சில இன்ட்ரெஸ்டிங்கான ரெஸ்லிங் நியூஸ் அண்ட் அப்டேட்டை பற்றி தான் முழுசாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னால் முதலாக நம்ம சேனலுக்கு யாராவது வந்திருக்கீங்கன்னா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ஆல்ரெடி செட் பண்ணிடுங்க. ஸோ அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு விதமான ரெஸ்லிங் நியூஸ் அண்ட் கண்டென்ட் உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபைனலி பார்த்தீங்கன்னா ட்ரூ மேக்கின்டையர் விசஸ் சிஎம் பாங்குக்கான சிங்கிள்ஸ் மேட்ச் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் த ரூமர்ஸ் ஆர் கேம்ஸ் டு ட்ரூ அப்படின்னு நம்ம சொல்லலாம். எஸ், அந்த ஒரு ரூமர் பார்த்தீங்கன்னா உண்மையாயிடுச்சு. நம்மளுடைய செத் ராலின்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் கெஸ்ட் ரெஃப்ரியாக பார்த்தீங்கன்னா சம்மர்ஸ்லாமில் இந்த மேட்ச்சில் இருக்க. ஸோ எஸ், நம்ம இதில் இருந்தே கொஞ்சம் பார்த்தீங்கன்னா மேட்ச் ப்ரிடிக்டபிளில் கொண்டு போகலாம். ஸோ நீங்கள் என்ன நினச்சிருக்கீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்கிறேன். ஸோ நான் பார்த்தீங்கன்னா பர்சனலாக இந்த ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச்சில் நான் போடுற அப்டேட் வீடியோ நீங்கள் ஃபாலோ பண்ணியிருந்தீங்கனாலே தெரியும். ஸோ நான் பார்த்தீங்கன்னா அதுக்கான நிறையா ஒரு இதை சொல்லியிருந்தேன். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டோரியை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வின் பண்ண போகிறது ட்ரூ மேக்கின்டையர் தான் ஜெயிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். ஸோ நான் ஏன் அப்படி சொல்கிறேன்னு சொல்லி என்னோட அப்டேட் வீடியோ போய் பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். ஸோ அப்படி பார்த்தா சிஎம் வந்து க்ளீனாக தோப்பாடுறான்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா சரி ஏதோ ஒன்று எப்படியோ ஒன்றுன்னு நான் அதில் சொல்லியிருந்தேன். ஸோ எப்படியும் பார்த்தீங்கன்னா ட்ரூ மேக்கின்டையர் ஜெயிப்பார் நீ. ஸோ இப்போ புரியுது, சிஎம் பங்கு பார்த்தீங்கன்னா க்ளீனாலாம் தோக்க போகிறது கிடையாது. ஸோ அதுக்கு தான் குறுக்கால பார்த்தீங்கன்னா நம்மளுடைய செத் ஃப்ரீக்கன் ராலன்ஸ் இருக்காரு. ஸோ செத் ராலன்ஸோட வாய்ப்பை எப்படி பார்த்தீங்கன்னா சிஎம் பங்கு தட்டி பறிச்சாரோ ஸோ அதே மாதிரி தான் அந்த ஒரு அவருக்கான அந்த மேட்ச்சில் கண்டிப்பாக சிஎம் பங்கை பார்த்தீங்கன்னா மேபி என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்கிறேன், செத் ராலன்ஸ் வந்து சிஎம் பங்கை அட்டாக் பண்ணலாம். ஸோ இதன் மூலயமா நம்ம சிஎம் பங்குக்கும் ட்ரூ மேக்கின்டையருக்கான ஃபியூடம் பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக முடியாது. ஸோ அது மட்டும் இல்லாமல் நியூ ஃபியூடாக இல்லை இடையிலே ஒரு ஃபியூடாக பார்த்தீங்கன்னா செத் ராலின்ஸுக்கும் அவருக்குமான ஃபியூடாக பார்க்கலாம் நம்ம அந்த பேட் பிளட் பேரியல. ஸோ இது என்னோட கருத்து. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கெஸ்ட் ரெஃப்ரியாக வந்துட்டு ஸோ அடுத்ததான் இன்னொரு சம்பவமாக பார்த்தீங்கன்னா ரால நடந்துச்சு பிட்வீன் நம்ம டாமினிக் மிஸ்டீரியோ, ரியா ரிப்ளே, லிவ் மார்கன். ஸோ எஸ், நம்ம மாமி ரியா ரிப்ளே பார்த்தீங்கன்னா நம்ம டாமினிக் மிஸ்டீரியோட பேசிகிட்டு இருப்பார். ஸோ அதுக்கு அடுத்தபடி நம்ம லிவ் மார்கனும் உள்ளேருந்து இந்த மாதிரி கான்ட்ரவர்சி போயிட்டுருக்கோம். ஸோ உடனே அதில் கொஞ்சம் ஷாக்கிங் மூமெண்ட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம லிவ் மார்கனா டாமினிக் மிஸ்டீரியோ திட்டிடுவார். ஸோ எனக்கு ஒன்றும் பிடிக்கவே இல்லை நீ பேர் அப்படிங்கிற மாதிரி. ஸோ உடனே அதில் ஒரு நம்ம ரியா ரிப்ளேயரை அவங்கள வெறுப்பேற்றி முத்தம் கொடுத்து நக்கி எடுத்து விட்ருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியெல்லாம் சில விஷயங்கள் நடந்துச்சு. நம்ம லிவ் மார்கனும் பற்றி அழுதுட்டு போனாங்க. ஸோ இதுக்கு மேலே என்ன நடக்கும்? ஸோ இது அப்போ பார்த்தீங்கன்னா இனிமேல் நம்ம நினைச்சது மாதிரி நடக்காதா? லிவ் மார்கன் வந்து அந்த ஃபேக்ஷனுக்குள்ளே போக மாட்டாங்களான்னு கேட்டிங்கன்னா ஸோ மேபி இது பார்த்தீங்கன்னா ஒரு பார்ட்டு தான், ஒரு மேபி அந்த பிட்ரையலுக்காக தான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மாமி ரியா ரிப்ளேயே பார்த்தீங்கன்னா நம்ம டாமினிக் மிஸ்டீரியோ ஏமாத்துறாரு மாதிரி எனக்கு தோணுது. ஸோ அன்னைக்கு சம்மர்ஸ்லாமில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பிட்ரையல் நடக்கும். ஸோ மாமி ரியா ரிப்ளே அட்டாக் பண்ணி ஸோ லிவ் மார்கனா மேட்ச்சில் ஜெயிக்க வைப்பார் அப்படிங்கிற மாதிரி எனக்கு பர்சனலாக தோணுது. ஸோ இப்போவே நம்ம அவங்க பிரிஞ்சு இவங்க கூட போகிறது மாதிரிலாம் நம்ம பார்க்க முடியாது. அது கொஞ்சம் சென்சிபிளாகவும் இருக்குது. ஸோ அதுக்காக தான் WWE இப்போ இந்த மாதிரி பண்ணிச்சிருக்காங்க. ஸோ மேபி நம்ம கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். ஸோ அந்த நம்ம மாமி ரியா ரிப்ளே வந்து ரியா பார்த்தீங்கன்னா டாமினிக் மிஸ்டீரியோ வந்து பிட்ரைல் பண்ணுவார். ஸோ அதுக்கான ஒரு முன்னோட்டம் தான் இது. ஸோ அடுத்ததாக இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா நம்மளுடைய சிஎம் பங்கோட இன்ஜுரி பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துக்கு கிளியர் ஆகிட்டா அப்படின்லாம் ஒரு சின்ன விஷயங்கள் இருந்து. ஸோ சிஎம் பங்கை இப்போ பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக சொல்லிட்டாரு. ஸோ என்னோட இன்ஜுரி பார்த்தீங்கன்னா இப்போ கிளியர் ஆகிடுச்சு, நான் ஃபைட் பண்ணதுக்கு தயாராகிட்டேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதனால தான் அந்த மேட்சை கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நடந்த மண்டே நைட்ரால பார்த்தீங்கன்னா என்னென்ன மேட்செல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணி வச்சிருக்காங்கன்னு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு மேட்ச் பார்த்தீங்கன்னா நம்ம சம்மர்ஸ்லாமுக்கு சாமி செயின் விசஸ் பிரான் பிரேக்கருக்கான மேட்சை பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணி வச்சுருக்கிறாங்க. ஸோ நம்ம இந்த மேட்ச்சில் வந்து இல்ஜா ட்ராகெலாம் ஆட் ஆகணும்னு பார்த்தோம், ஆனால் அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஸோ க்ளீனாக வந்து இவங்களுக்குள்ள சிங்கிள்ஸ் மேட்சாக சாம்பியன்ஷிப் மேட்சாக நடக்க போகுது. ஸோ இதில் நான் இப்போ சொல்லணும் அப்படின்னா ஸோ அந்த மஹிந்த மேங்கோட மேட்சாக நடக்கிறதுனால ஸோ எனக்கு என்னமோ நியூ இன்டர்கான்டினென்டல் சாம்பியனாக பார்த்தீங்கன்னா பிரான் பிரேக்கர் அவர்னு தோணுது. ஸோ அடுத்ததான் மொத்தத்திலே இதுவரைக்கும் WWE எத்தனை மேட்ச்சு சம்மர் ஸ்லாமுக்காக கன்ஃபார்ம் பண்ணி வச்சுருக்காங்கன்னு பார்ப்போம். ஸோ அதுதான் சாமி செயின் விசஸ் நம்ம பிரான் பிரேக்கருக்கான இன்டர்கான்டினென்டல் சாம்பியன்ஷிப். ஸோ அடுத்து லோகன் பாலுக்கும் நம்ம எல்ஏ நைட்டுக்குமான யுனைடெட் ஸ்டேட்ஸ் சாம்பியன்ஷிப். ஸோ அடுத்ததாக பெய்லிக்கும் நயா ஜாக்ஸுக்குமான உமன்ஸ் சாம்பியன்ஷிப். அடுத்து லிவ் மார்கன் விசஸ் நம்ம ரியா ரிப்ளேக்கான வேர்ல்டு ஹெவி உமன்ஸ் சாம்பியன்ஷிப். ஸோ அடுத்ததாக ட்ரூ மேக்கின்டையர் விசஸ் சிஎம் பங்குக்கான அந்த ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச்சு. ஸோ அதில் கெஸ்ட் ரெஃப்ரியாக நம்ம செத் ராலின்ஸ் இருக்காரு. ஸோ அடுத்ததாக வேர்ல்டு ஹெவி சாம்பியன்ஷிப் பிட்வீன் நம்ம குந்தர் அண்டு டேமின் பிரிஸ்ட். ஸோ அடுத்தாவது ஃபைனல் தி அன்டிஸ்ட்ரிபியூட்டட் சாம்பியன்ஷிப்புக்காக சோலசிக்காவும்
கோடி ரோட்ஸை விளாட போகிறாங்க. ஸோ உண்மையிலே 7 மேட்ச் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ உண்மையிலே பார்த்தீங்கன்னா இதில் கன்ஃபார்ம் பண்ணியிருக்க எல்லா மேட்சுமே கொஞ்சம் எதிர்பார்ப்பில் இருக்குது. எதுவுமே போர் அடிக்காதுன்னு எனக்கு தோணுது. இப்போ அடுத்ததாக நம்மளுடைய ஹார்ட் பிரேக் கிக் ஷான் மைக்கேல்ஸுக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பிறந்த நாள். ஸோ அவருக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் சார்பாக இன்னையே பிறந்த நாள் வாழ்த்துக்கள். ஸோ அவரோட ஃபேன்ஸ் யாராவது நம்ம சேனலில் இருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஹாப்பி பர்த்டே டு யூ ஷான் மைக்கேல்னு அப்படி போட்டு விடுங்க. இப்போ அடுத்ததாக இந்த ரிக்கி ஸ்டாக்குங்கிறவரை யாருக்கெல்லாம் தெரியும் தெரியல. ஸோ நம்மளோட ரிக்கார்ட் ஷீட்டு பார்த்தீங்கன்னா இப்போ WWE போகிறது மாதிரியா சில நியூஸ் எல்லாம் வந்து ஸோ அவர் போனார்ல. ஸோ அப்பத்துலேருந்து பார்த்தீங்கன்னா இவரோட பேர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பயங்கரமாக இருக்குது. WWE பார்த்தீங்கன்னா இவர் வருவாரானே. ஸோ சம்மந்தமே இல்லாமல் யார் ப்ரோ இவர் ஏன் வர போகிறாருனா, ஸோ இங்கே நம்மளுக்கு ரிக்வஸ்ட் ஷீட் எப்படியோ அப்படி தான் ஒரு காலத்தில் அவர் AEWலாம் இருந்தார். ஸோ அவரோட ஃபைட்டிங் ஸ்டைலு ஸோ பார்க்குறதுக்கே பார்த்தீங்கன்னா ரிக்வஸ்ட் ஷீட்டே மாதிரி தான் இருப்பார். ஸோ அவரு தான் பார்த்தீங்கன்னா இப்போ பூக்கர் டி பார்த்தீங்கன்னா அவரை பற்றி ஒரு விஷயத்த பண்ணியிருக்காரு. ஸோ ரிக்கி ஸ்டாக் பார்த்தீங்கன்னா உண்மையில ஒரு வேற லெவல் ஹை டேலண்ட் பர்சனு. ஸோ இவன் பார்த்தீங்கன்னா WWE இருந்தோம்னா கண்டிப்பாக அவனுக்கு ஒரு நல்ல வாய்ப்புகள்ங்கிறது நிறைய கிடைக்கும். ஸோ அதனால் நம்ம மேபி இவனை பார்த்தீங்கன்னா இனி ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா நம்ம WWE எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அவரை கொஞ்சம் பாராட்டி இந்த மாதிரி பேசியிருக்கிறாரு. ஸோ அடுத்ததாக நம்மளோட ஆல்மைட்டி பாபி லெஸ்லி பார்த்தீங்கன்னா WWE போகிறது மாதிரி நிறைய விஷயம் பார்த்தீங்கன்னா WWE பண்ணாங்க. ஸோ அந்த இன்டர்னல் ராஸ்டரில் பார்த்தீங்கன்னா நம்ம அவரை தூக்கி போட்டதெல்லாம் நம்ம நிறைய பார்த்துருக்கோம். ஸோ அதனால் அவரோட கான்ட்ராக்ட் பார்த்தீங்கன்னா முடிய போகுது. ஸோ நான் கொஞ்சம் டீட்டெயிலாக நேரத்துக்கு போட்ட வீடியோலாம் போட்டிருப்பேன். ஸோ அதை பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சில 4 விஷயங்கள் தெரிய வந்திருக்கு. ஸோ ஒருவேளை நம்ம பாபி லெஸ்லி இது பாபி லெஸ்லியோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்து தான். ஸோ ஒருவேளை பாபி லெஸ்லியோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஸோ ஒருவேளை அவர் அந்த கான்ட்ராக்டை WWE ஆஃபர் பண்ணி ஸோ இவர் சைன் பண்ணாமல் வேறு கம்பெனிக்கு போகிறதுக்கு ஒரு 4 விதமான ரீசன்ஸ் தெரிய வந்திருக்கு. ஸோ அது அப்படிப்பட்ட என்ன ரீசன்ஸ் எல்லாம் அப்படிங்கிறது மாதிரி நம்ம வரிசையாக பார்ப்போம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு ரீசன் பார்த்தீங்கன்னா பேட் புக்கிங் தான். ஸோ நம்ம பாபி லெஸ்லியோட எறான்னு சொல்லணும்னா அந்த ரெசல்மேனியா 39 வரைக்கும் தான். ஸோ அதுக்கு முன்னே அவரோட அந்த 2020லேருந்து 2021 அந்த காலகட்டங்களில் அவர் WWE சாம்பியனாக இருக்க நேரம். ஸோ அந்த ராவே பார்த்திங்கன்னா கையில் கொண்டு செல்றது பார்த்திங்கன்னா நம்ம பாபி லெஸ்லி. ஸோ அந்த டைமில் அவருக்கான வாய்ப்புகள் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் புக்கிங் லெவல்லே வேறு லெவலில் இருந்த அந்த ஹேட் பிஸ்னஸ்ஸு. ஸோ அப்படி அது மட்டும் இல்லாமல் அவர் சிங்கிளாக அந்த முன்னாடி நல்லா புக் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஆனால் சமீபத்து காலங்களில் அந்த ஸ்ட்ரீட் ப்ராஃபிட்ஸோடு சேர்ந்து ஸோ ஏதோ ஒரு ஃபேக்ஷனை தொடங்குறது மாதிரி பண்ணி ஸ்டார்ட் பண்ணி விட்டுருந்தாங்க. ஸோ ஆனால் அது ஃபைனலில் பார்த்திங்கன்னா இப்போ அது காணாமலே போயிடுச்சு. ஸோ அதுக்கு அவர் இன்ஜுரி ஆயிடுச்சு. ஸோ ஆனால் அதுக்கப்புறமா பெரிய லெவலில் நம்ம பாபி வச்சு எந்த மாதிரியும் ஒரு புக்கிங் பண்ணல. ஸோ ஏன்னா அந்த ஃபேக்ஷனில் இருக்கிறனாமே பெரிய லெவலில் ஒன்றும் இல்லை. ஸோ இதுவும் ஒரு காரணமாக இருக்கும். ஸோ ஒரு WWE இதுக்கு மேலே நம்மளை கண்டுவிட மாட்டாங்கன்னு சொல்லி மேபி அவர் பார்த்திங்கன்னா உதாசீனப்படுத்தி வேறு கம்பெனி போகிற வாய்ப்பு இருக்குன்னுட்டு இது ஒரு 4வது ரீசனாக கொடுத்துருக்குறாங்க. ஸோ அடுத்ததாக பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் ஷாக்கிங்காக இருந்துச்சு. ஸோ இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா நம்ம WWE பாபி லெஸ்லியே வேர்ல்டு சாம்பியன்ஷிப்பாக வைக்கிறது மாதிரி எந்த ஒரு ஐடியாவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்ல வருது. ஸோ இதனால் கூட ஒருவேளை நம்ம பாபி லெஸ்லி ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ஸோ இது அப்போ நம்ம இனிமேல் இங்கேருந்து என்னத்துக்கு ஸோ பேர்லாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு டிசிஷனில் இருந்து போகிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அடுத்ததாக இந்த ஹேட் பிஸ்னஸை பார்த்திங்கன்னா ரீயூனியன் பண்ணுறது ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா கேன்சல் ஆகிருந்துச்சு. சமீபத்தில் பார்த்திங்கன்னா நம்ம MVP ஒரு இன்டர்வியூலே கலந்துருக்க நேரம் அவரே சொல்லியிருப்பார். ஸோ நான் பார்த்திங்கன்னா பர்சனலாக கேட்டேன் இந்த மாதிரி ஹேட் பிஸ்னஸை ரீயூனியன் பண்ணுற மாரி. ஆனால் ட்ரிபிள் ஹெச் பார்த்திங்கன்னா அதை இப்போ பண்ணண்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லியிருப்பார். ஸோ அதை வச்சு தான் இவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அவரில் அந்த ஒரு டிசிஷன் பார்த்திங்கன்னா அவரில் பாபிக்கு பிடிக்கலை. ஸோ ஊரில் பாபியோட ஐடியாலே இருந்திருக்கோம் நம்ம ஹேட் பிஸ்னஸை ரீயூனியன் பண்ணலான்னு. ஸோ ஆனால் அதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம ட்ரிபிள் ஹெச் ஒத்து வராதனால மேபி அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு கான்ட்ரவர்சி ஆகிருக்கலாம். ஸோ இது கூட ஒரு காரணமாக அமையும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ அடுத்ததாக பார்த்திங்கன்னா இப்போதைக்கு என்ன சொல்லப்படுதுன்னா ஸோ நம்ம பாபி லெஸ்லி WWE போயிட்டார் அப்படின்னா வெளி கம்பெனிகளில் பாபிக்கு கொஞ்சம் நல்லா வரவேற்போம். ஸோ கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருக்கும். அது நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ இதெல்லாம் உண்மையாக ப்ரோனா கண்டிப்பாக உண்டு. ஏன்னா நம்ம டால்ஃப் சிக்லரே எடுத்துக்கிட்டோமே. ஸோ ஒரு சுத்த ஜாபரில் இருந்தாங்கிறது பார்த்திங்கன்னா அவர் அவ்வளோ திறமையில வச்சு WWE டம்மி பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ அப்படி எப்படி டம்மி பண்ணி தூக்கி எறிஞ்ச பிறகு நம்ம டால்ஃப் சிக்லர் ஒரு வருஷத்துக்குள்ளே அங்கே
டிஎன்ஏல வேர்ல்டு சாம்பியன் ஆகிட்டாரு. ஸோ இது டம்மி பண்ணால அந்த ஹைப்னஸோட ஒரு கெத்தாக இருக்கிறாரு நம்ம சிங்கம் பாபி லெஸ்லி. ஸோ இந்த ஹைப்பில் இருந்து வெளியே போனால் என்ன மற்ற கம்பெனிக்காரனுங்க சும்மா இருப்பானுங்க, கண்டிப்பாக போட்டி போட்டு பார்த்திங்கன்னா நம்ம பாபி லெஸ்லியே ஹையர் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் பார்த்திங்கன்னா இவங்களாம் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதுவும் ஒரு காரணமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. சரி, இப்போ பாபி லெஸ்லி பார்த்திங்கன்னா WWE இதுவரைக்கும் இத்தனை வருஷம் இருந்திருக்காரு. கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச ஒரு 18-20 வருஷமாக இருந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். ஸோ அவ்வளோ வருஷத்தில் பார்த்திங்கன்னா அவர் என்னென்ன சாதனைகள் பண்ணியிருக்காருன்னுட்டு சில விஷயங்கள் தெரிய வந்திருக்கு. ஸோ 2 தடவை WWE சாம்பியன், ஸோ 3 தடவை யுனைடெட் ஸ்டேட்ஸ் சாம்பியன், ஸோ 2 தடவை இன்டர் கான்டினென்டல் சாம்பியன். ஸோ அது பார்த்தோன்னா ECW வேர்ல்ட்லேயே பார்த்திங்கன்னா வேர்ல்டு ஹெவி சாம்பியன்ஷிப்பை 2 தடவை ஜெயிச்சிருக்கிறாரு. ஸோ இந்த லெவலுக்கு ஒரு தலைமையான பிளேயரை இன்னும் WWE ரீசன் பண்ணல. ஸோ அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்மளுடைய சென்ட்ரிக் அலெக்சாண்டர் இருக்கிறார்ல, அவரு பார்த்திங்கன்னா இப்போ ஒரு ட்வீட் பண்ணியிருக்கிறாரு. ஸோ ஹேஷ்டேக் ஹேட் பிஸ்னஸ் மெமரிஸ்னு போட்டு ஸோ இவங்களால் டேக் பண்ணியிருக்கிறாரு. ஸோ ஒருவேளை நம்ம இவங்கெல்லாம் WWE வெளியே போனால் அதர் கம்பெனி ரெஸ்லிங்கில் பார்த்திங்கன்னா ஹேட் பிஸ்னஸோட ரிட்டர்னாக பார்ப்போமா அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் இப்போ கிளம்பிட்டு இருக்குது. ஸோ எஸ், அப்படிப்பட்ட ஒரு சூப்பரான ஃபேக்ஷன். ஸோ நம்ம பிளட் லைனுக்கு அடுத்து அந்த பிளட் லைன் ஸ்டார்டிங்கு அண்டு இவங்கெல்லாம் அந்த டைமில் பீக்கில் இருந்தவங்க தான் நம்ம. ஆனால் இவங்க பிளட் லைன் விசிஸ் ஹேட் பிஸ்னஸ்க்கான மேட்சை கூட நம்ம ஒரு ஃபியூச்சரில் பார்க்கலான்னு நினச்சோம். ஸோ ஆனால் இப்போ அவ்வளோ பெரிய டாமினேட்டன் டீமை இப்போ அடி வாரத்தில் புதைச்சி வச்சுருக்கிறானுங்க. சரி ப்ரோ, நீ சொல்லாதான் வச்சு பார்த்தா அப்போ நம்ம பாபி லெஸ்லி கன்ஃபார்மாக வரல வெளியே போயிடுவாரா? ஸோ இவ்வளோ ரீசன்ஸ் வேறு சொல்லியிருக்க அப்படிங்கிற மாரினா ஸோ கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருந்தாலும் கொஞ்சம் ஆறுதல் படுத்துறதுக்கு ஒரு சின்ன விஷயம் தெரிஞ்சிருக்கு. நம்ம பாபி லெஸ்லி MVP டமினாவெல்லாம் பார்த்திங்கன்னா இன்டர்னல் செக்ஷனுக்கு தள்ளிட்டாங்க. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா கரண்ட் WWE ஸ்மாக் டவுன் ராஸ்டர்ஸில் இன்னமும் பார்த்திங்கன்னா பாபி லெஸ்லியோட நேமும் அவரோட பிக்சர் பார்த்திங்கன்னா இருக்க தான் செய்யுது. ஸோ இப்போ வரைக்கும் கரண்ட் ராஸ்டரில் பார்த்திங்கன்னா பாபி லெஸ்லி ஒரு மெம்பர் தான். ஸோ பார்ப்போம் இனி அதிலேருந்து தூக்குறானுங்களா என்ன எலவும் தெரிய மாட்டேங்குது. ஸோ சாரி கைஸ், ஒரு விஷயத்தை பற்றி நான் சொல்லதுக்கு மறந்து போச்சு. ஸோ அதாவது நம்மளுடைய டாமினிக் மிஸ்டீரியோ இந்த இதாவது பார்த்திங்கன்னா நம்ம இவங்க ரியார்ஃபில் பார்த்திங்கன்னா கிஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ உடனே அழுதுகிட்டே பார்த்திங்கன்னா நம்ம லீவ் மார்க்குன்னு பின்னாடி போயிருப்பாங்க. ஸோ இப்போ அவங்களோட ரியாக்ஷனை பார்த்திங்கன்னா ட்விட்டரில் பார்த்திங்கன்னா பழகிருக்காங்க, இந்த ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அது மை பாப்பி அப்படிங்கிற மாதிரி, ஸோ அது என்னோட பாப்பி அப்படிங்கிற மாதிரி. ஸோ கொஞ்சம் ஃபீலிங்கோட அவங்க பார்த்திங்கன்னா போட்டுருக்காங்க. ஸோ உண்மையிலே என்ன நடந்த செக்மெண்ட்டில் அது கொஞ்சம் பார்க்கறது பாம்போல் தான் இருந்துச்சு. ஸோ இருந்தாலும் சம்மர் ஸ்லாமில் பார்த்திங்கன்னா இவங்க ட்விஸ்ட் அடிக்கிறதுக்கே வாய்ப்பு இருக்குது.